ஒரு கிலோ அன்பு, ஒரு கிலோ பாசம், ஒரு கிலோ காதல். ஆழியலை நீரும் தேடாமல் தினம் தேடும் தேடல் கரையின் ஓரம். என் பையன் 2020 அக்டோபர் 5ஆம் தேதி இறந்தாரு. டிசம்பர் 9ஆம் தேதி சித்து இறந்தான். இறந்து ஒரு 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஃபோன் பண்ணி, என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு, என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் சித்துவை மறக்க முடியாது. Aurora Productions and Red Nool jointly presents Super Villain Supreme Villi Awards 2025. Title sponsor GT Holidays, Dr. Srivarma Wellness. Associate partner Gaya Garuda. Star Aurora Food Relax. Powered by Pothys Auto. Venue partner Ampa Sky One. Food partner Topiwapa Biryani. Snacks partner Chennai Kulfi. சப்போர்ட்டிங் பார்ட்னர் ஸ்மார்ட் டக்கர்ஸ். இது மறக்கவே முடியாது லைஃப்ல. ஏன்னா அவரும் நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோ தான். அவர் இல்லைன்னா நான் இல்லை. என் பையன் இறந்தப்போ அவ தான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்து என் பக்கத்தில் உட்காந்தா. மம்மி நீங்க வந்து அழக்கூடாது, என்னை ரொம்ப தேர்தல் படுத்தின ஒரு பிள்ளை. அவளை மாதிரி வந்து வாழ்க்கையில டக்குன்னு முன்னுக்கு வந்தவங்களையும் பார்க்க முடியாது, டக்குன்னு அவள் லைஃப் முடிஞ்சதையும் பார்க்க முடியல. இறந்து ஒரு 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஃபோன் பண்ணி, அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடுத்த விருது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த சின்ன திரையில வந்தாலும் சரி, இல்ல வெள்ளித்திரையில வந்தாலும் சரி, வில்லியை தாண்டி ஒரு அழகான முகம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. நான் பல வாட்டி அவங்க கிட்டே அதை சொல்லியிருக்கேன். வி லுக் அப் டு ஹர். அவங்களோட நடிப்பு ஒவ்வொரு வாட்டியுமே இன்னைக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் முதல் கொண்டு அந்த கண்ணில் ஒரு நடிப்பு இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு நொடி நடிகை அப்படின்றது நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் ட்ரூலி an honor. So ladies and gentlemen, it's time for us to call our very own dear Shanti Williams Amma onto the stage, please. Gentlemen, let's put our hands together for our very own dear Shanti Williams Amma அவர்களுக்கு. உங்களுக்கான போட்டோ மூமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கான சில போட்டோஸ் வரப்போகுது. அந்த போட்டோஸை பார்த்து உங்களோட மெமரிஸ் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிக்சர். ஒரு கிலோ அன்பு, ஒரு கிலோ பாசம், ஒரு கிலோ காதல், கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் கடுப்பு, இவை மட்டும் இல்லாமல் இன்னும் பல இமோஷன்கள் கிடைக்கும் ஒரே ஸ்தாபனம் பாண்டியன் ஸ்டோர்ஸ். அவங்க கூட இருந்த நாட்கள் அது எப்படி மாம் இருந்தது? சித்துவை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா ஷீஸ் சச் அ ஸ்வீட் கேர்ள். என்னோட பொண்ணு, என்னோட லாஸ்ட் டாட்டர், அப்படி தான் நான் அவளை பார்த்துருக்கேன். ஏன்னா என்னோட வீட்டில் கூட என்னோட பிள்ளைங்க என்னை வந்து மம்மி அப்படின்னு ஒரு வாட்டி கூப்பிடுவாங்க, இல்லை 2 வாட்டி கூப்பிடுவாங்க. ஆனால் சித்து ஒரு நாளைக்கு 100 வாட்டி கூப்பிடுவா. மம்மி சாப்பிட்டீங்களா, மம்மி கொஞ்ச நேரம் தூங்குங்க, மம்மி ஷார்ட்டுக்கு போகிறீங்களா, மம்மி இப்போ வந்துட்டுமா, நான் போகிறேன். இப்படி ஒரு நாளைக்கு மினிமம் 100 வாட்டியாவது அவள் என்னை வந்து மம்மி மம்மின்னு கூப்பிடுவான். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு என்னோட காதில் என்னால் கேட்க முடியலையே அப்படின்னுட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தைரியம், ரொம்ப வில் பவர். அவளை மாதிரி வந்து வாழ்க்கையில் டக்குன்னு முன்னுக்கு வந்தவங்களையும் பார்க்க முடியாது, டக்குன்னு அவள் லைஃப் முடிஞ்சதையும் பார்க்க முடியல. அது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைய வரைக்கும் எனக்கு அது சோகம்தான். என் பையன் 2020 அக்டோபர் 5ஆம் தேதி இறந்தார். டிசம்பர் 9ஆம் தேதி சித்து இறந்தான்.
நான் ரொம்ப வலியும் வேதனையில் இருக்கும்போது என் பையன் இறந்தப்போ அவள் தான் ஃபஸ்ட்டு ஓடி வந்து என் பக்கத்தில் உட்காந்தா. அம்மா, மம்மி நீங்கள் அப்செட் ஆகிடக்கூடாது, மம்மி நீங்கள் வந்து அழக்கூடாது, மம்மி நீங்கள் தைரியமாக இருக்கணும். அந்த மாதிரி என்னை ரொம்ப தேர்தல் படுத்தின ஒரு பிள்ளை. என் லைஃப்பில் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் சித்துவை மறக்க முடியாது. சூப்பர். சூப்பர். அடுத்த நெக்ஸ்ட் போட்டோ பார்த்துடலாமா? ஸோ எஸ், இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டாக இருந்திருக்குமா? சொல்லுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டோ, ரொம்ப ஒரு சோகமான ஒரு மொமெண்ட்டோன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட சன்னு 2020 இறந்துட்டாரு. அவர் இறந்து ஒரு 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஃபோன் பண்ணி உங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. என்னது, எதுக்கு இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிறாங்க, என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லைம்மா, அந்த மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களான்னா ஆமாம் இருக்கேங்க அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அவங்க சொல்லவே இல்லை. எதுக்கு இவங்க என்னமோ சொல்லவே மாட்டேங்கிறாங்களேங்கடா. அடுத்தது இயலிசை நாடக மன்றத்துலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. நீங்கள் உங்களோட பயோடேட்டாலாம் கொடுங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க. என்ன சார், இப்போ தான் போலீஸ் ஃபோன் பண்ணாங்க, அடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, என்ன விஷயம் அப்படின்போது, இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் லேட்டராக சொல்கிறோம், நீங்கள் முதல்ல எல்லாம் கிளியர் பண்ணிக்கலான்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படி பண்ணது தான் அந்த கலைமாமணி அவார்டு எனக்கு கிடச்சிது. அது வந்து லேட் நைட்டு 12 மணிக்கு தான் எனக்கு மெசேஜ் சொல்கிறாங்க, கலைமாமணி இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மக்களுடைய ஆதரவு, மக்களுடைய எங்கே போனாலுமே ரொம்ப அன்பாக என்னை பாசமாக பார்த்துக்கிறவங்க இருக்காங்க. அதனால் எங்கள் யூனிட்ஸும் ஆகட்டும், எந்த யூனிட்டுக்கு போனாலும் எல்லாரும் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. தேவி பிரியா, டேவிடு, இவங்க எல்லாரும், உஷா, எலிசபெத்து, இவங்க எல்லாருமே என்னை வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னைய வரைக்கும் நான் அம்மாவாக தான் வாழணும், இறக்கும்போது அப்படி தான் போகணுன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு கலைமாமணி கிடச்சிது. அதுவும் எடப்பாடி ஐயா கையால் வாங்கினேன். அதை எனக்கு என் மகன் கொடுத்தான் அப்படின்றது தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த போட்டோ போட்டுடலாமா? இந்த ஃபோட்டோ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட கணவரோட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போயிருந்தேன். ஏன்னா அவர் ஆஃப்டர் மேரேஜ் நடிக்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவரோட வெக்கேஷன் டைமுக்காக நான் அவரை பார்க்க போயிருந்த டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. பிகாஸ் இது மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா அவரும் நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோ தான். அதனால இது என்னைக்கும் என்னால் மறக்க முடியாது. சார் கூட இருந்த டைம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? எப்படிப்பட்ட காலம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஐ திங்க் ஒரு 18 இயர்ஸ் அந்த கேப் பீரியட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட திருப்பியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது, என்ன ஒரு கான்ஃபிடென்ட், திருப்பியும் ஓடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கேருந்து அம்மாவுக்கு வந்தது? ஆக்சுவலி அதை சொல்லணும்னா அது ஒரு பெரிய கதையாக தான் சொல்லணும். என்னன்னா இந்த லைஃப் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது 80s. அதுக்கப்புறம் அப்படியே அவர் என்ன சொன்னார், நடிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு நடிக்கணும், வேண்டாம் அப்படி சொல்லி என்னை வீட்டிலே இருக்க வச்சாங்க. அப்புறம் 97 தான் என்னால் முடியல. ஏன்னா அவர் ரொம்ப சிக்கான டைமாக இருந்தது, எனக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால திரும்ப நடிக்க வரலாம் அப்படின்னு. ஆனால் அதில் நிறைய போராட்டங்கள் எல்லாம் கடந்து தான் நான் வந்தேன். இந்த மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றது நிறைய போராட்டங்கள் எல்லாம் கடந்து நடிக்க முடியுமா, வாய்ப்பு கிடைக்குமா. ஏன்னா 18 வருஷம். ஏன்னா லாஸ்ட்டாக நான் பண்ணது நெஞ்சத்தை கில்லாதே படம் 79 பண்ணேன், 80s ரிலீஸ் ஆச்சு. 80s எனக்கு கல்யாணமும் முடிஞ்சதுனால என்னால் அதுக்கப்புறம் என்னை யாராவது நினைவு இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருந்தது. ஆனாலும் நான் திரும்பி வரும்போது எனக்கு மோஸ்ட் வெல்கம் பண்ணி தான் எல்லாருமே எனக்கு ஒரு மதர் ரோல் கொடுத்தாங்க. அப்படி திரும்ப நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துடுறேன். இப்போ சீரியலில் நான் நிறைய நடிச்சிட்டு இருக்கேன். அது வந்து எல்லாமே கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எது கிடைச்சாலும் அது எல்லாமே கடவுளுக்கு தான், அப்படி தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர்மா. நிறைய விஷயம் நீங்க சொல்லியிருந்தாலும் நான் கிட்ட வரும்போதே அம்மா லைட்டா ஜர்க்கா, ஐயோ இந்த பிள்ளை பல கேள்வி கேட்கும். அம்மா ஒண்ணும் இல்லை, நிஜத்துல எல்லாரையும் பயன்படுத்திருக்கீங்க பயங்கரமா. நீங்க ஜஸ்ட் டெரர் தான்.
ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க, பேசிக்கா ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ளவங்க தான். நீங்க பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாராவது உங்களை மிரட்டி இருக்காங்களாமா? ஏதாவது ஒரு தருணத்துல பயங்கரமா நடந்திருக்கா? ஃபேமிலியில என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் நிறைய திட்டு வாங்குறேன். அததான் சீரியல்ல நம்மளுக்கு திட்டு விழுது. என்ன மாதிரி திட்டு வாங்கியிருக்குமா? ஏதாவது ஒரு விஷயம் லைட்டா எங்களுக்காக எடுத்து விடுங்க ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஏன்னா அவருக்கு வந்து சும்மா என்னங்க அப்படின்னா இப்படி கை நீட்டி என்னங்க அப்படின்ட்டா போகிறோம், உடனே பட்டுன்னு ஒரு அடி விடும் கை மேலேயே. அது அது அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நான் இங்கே பேசினா கூட எனக்கு அடி விடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஆனால் அவர் இன்னைக்கும் என் கூட தான் இருக்காரு. அவரோட பிளெஸ்ஸிங்கோட தான் நான் இருக்கேம்மா. அவர் இல்லைன்னா நான் இல்லை லைஃப்பில். அவர் என்ன கோவக்காரராக இருந்தாலும் என்ன இது பண்ணியிருந்தாலும் இஸ் அ சச் அ நைஸ் மேன். வெளியில தான் அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க. வீட்டில் வரும்போது அவர் கோவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அமைதியாக இருப்பேன், எதுவும் பேச மாட்டேன். அடித்தா கூட வாங்கிட்டு அடுத்த நிமிஷம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு லைஃப் தான் எங்களோட. 25 இயர்ஸ், 25th இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு முன்னாடி தான் இறந்தார். 26th வெட்டிங் ஆனிவர்சரி, 20th அவர் இறந்தார். அதனால எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷம். அவரோட எல்லாரும் என்னை கேட்டாங்க, மலையாள இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் என்ன, எப்படி நீ வில்லியம்ஸோட லைஃப் லீட் பண்ணி போகிற, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அமைதியாக ஒரு பெண் இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கணவர் என்னதான் கோவக்காரராக இருந்தாலும் அவரோட வாழ முடியுங்கிறது என் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சும்மா, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் உங்களை பார்க்கும் போதுல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நொடி நடிகை அப்படின்னு நான் உங்களை எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா அப்படி பண்ற கேப்ல ஒரு எக்ஸ்பிரஷனை மாத்துவாங்க. அழுவனா அழுவாங்க, சிரிக்கணும்னா சிரிக்கணும், வில்லத்தனமா இருக்கணுமா, மாமியாரா மாறணுமா, எல்லாமே பண்ணிடுவாங்க. ஹவு இஸ் தட் பாசிபிள்மா? அதுக்கு முன்னாடி ஐ திங்க் எத்தனையோ அவார்ட்ஸ் நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வில்லிக்கான அவார்ட் வாங்குறது, வில்லிக்கான ஒரு விருது எவ்வளவு ப்ரௌடா இருக்கு உங்களுக்கு, சொல்லுங்க. இங்கே வரும்போது நான் நினச்சேன் எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டு தான் வந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா என் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஜோதி மீனா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டிப்பாக வரணும்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இந்த அவார்டெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த அளவுக்கு பேரோட புகழோட இது எல்லாமே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன். அதனால் இது என்றைக்கும் உங்களோட எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.